இறைவா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த அக்டோபர் மாதத்திற்கான சிம்ம ராசிக்கான டாரோ கார்ட் ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸும் அண்ட் இந்த மாதம் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்றதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட், இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கான டாரோ கார்ட் ரீடிங் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ சிம்ம ராசி, இந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய எனர்ஜி ஆனது எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். உங்களோட எனர்ஜி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ இது எனக்கான காலம். இந்த அக்டோபர் மாதம் எனக்கான ஒரு மாதம். இந்த மாதத்தில் நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ண போகிறேன். எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களை மேற்கொள்ள போகிறேன். என்னுடைய கெட்ட நேரத்தை கூட நான் நல்ல நேரமாக மாற்றிக்க போகிறேன். தீமையான விஷயங்களை கூட நன்மையானதாக மாற்றிக்க போகிறேன். என்னுடைய எதிரிகளை கூட நான் என்னுடைய நண்பர்களாக மாற்றிக்கிறதுக்கான ஒரு யுக்தியை கையாள போகிறேன். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல விதமான ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் உங்களுக்குள்ள ஏற்படும். உங்களோட எனர்ஜியானது எதை பார்த்தாலும், எந்த ஒரு பிரச்சனை நடந்தால் கூட அதில் என்ன நல்லது நடக்குது, அதில் என்ன நல்லது இருக்குது, ஸோ எந்த ஒரு கெட்ட விஷயங்கள்லையும் அதில் என்ன நல்லது இருக்குன்னு யோசிப்பீங்க. அண்ட் உங்களை சுற்றி என்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது அதையும் பார்ப்பீங்க. ஸோ உங்களோட எனர்ஜி அப்போது அப்படி தான் உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லா விஷயங்கள்லையும் நன்மையை பார்க்குறது, நீங்களும் பாசிட்டிவாக இருக்கிறது. ஸோ நீங்களும் எல்லா விஷயங்கள்லையும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட உங்களோட ஆக்ஷன்ஸை வைப்பீங்க. அண்ட் எதுவாக இருந்தாலும் நன்மைக்கு, எல்லாமே நம்மளுக்கு நன்மையாக தான் நடக்கும் அப்படின்ற ஒரு உணர்வோட ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அப்படின்றது தான் உங்களுக்கான எனர்ஜியில் தெரிய வருது. ஸோ இந்த அக்டோபர் மாதம் சிம்மராசி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய மனசில் ஏற்பட்ட எல்லா விஷயங்களுக்கான ஒரு பதில்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தாராளமாக முயற்சி செய்யலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ மனசில் நீங்கள் எந்த விஷயத்தை பதிய வச்சாலும் அது இன்னும் நல்ல விஷயங்களை பதிய வச்சிங்கன்னா அது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு இருக்குது. அப்போது இந்த மாதம் நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, ப்ரேயர் பண்ணி கடவுள்கிட்ட கேட்குறது, இல்லை அதற்கான வேண்டுதல்கள் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும் போது அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சீக்கிரமே உருவாகும். ஸோ இந்த மாதம் அப்போ உங்களுடைய மனசை தெளிவாகவும் இன்னும் பாசிட்டிவாகவும் வச்சுக்கணும். அண்ட் உங்களுக்கு என்னென்னலாம் ஆசைகள் இருக்கோ அதை உங்களுடைய ஆழ் மனதில் ஸ்ட்ராங்காக பதிய வைக்கிறதுக்கான சில முயற்சிகளை மேற்கொள்ளணும். ஸோ இதை இந்த மாதம் செய்யும் போது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ சிம்ம ராசி, இந்த மாதம் நீங்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பெரியவங்க சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னு இருக்கு. பொறுப்போட நடந்துக்கணும். உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய கம்யூனிட்டி, இந்த இடங்கள்லாம் ரொம்ப பொறுப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ பெரிய மனுஷத்தன்மையாக நடந்துக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஆக்ஷன்ஸை நீங்கள் மேற்கொள்ளணும். எதாக இருந்தாலும் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்காம, மற்றவங்களுடைய அந்த இமோஷன்ஸை புரிஞ்சுக்காம, இல்லை விளைவுகளை பற்றி யோசிக்காம செய்யக்கூடாது. ஸோ எதாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு எப்படி அது பாதிக்கும், உங்களுடைய ஃபேமிலிக்கு எப்படி பாதிக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்போது எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. அண்ட் பொறுப்பற்ற தன்மையோடு இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸையும் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஸோ சிம்ம ராசி, இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு எந்த கலர்ஸ்லாம் லக்கியாக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பர்பிள் அண்ட் ரெட் கலர் ரொம்ப லக்கியாக இருக்கும். ஸோ இந்த பர்பிள் கலரையும் ரெட் கலரையும் அதிகமாக ரேண்டமாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரெஸ்லையோ இல்லை மற்ற இடங்கள்லையோ இந்த ரெண்டு கலரும் உங்களுக்கு உண்மையான ஒரு பேலன்ஸை கொடுக்கும். அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவாக இருந்தாலும் ஆப்வியஸ்லி ஒரு பேலன்ஸை கொடுக்கும். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி பேலன்ஸ்டாக தான் இருப்பீங்க. அதனால இன்னும் உங்களுக்கு பெனிஃபிஷியல்ஸ் அதிகமாக இருக்கும். நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, ரிலேஷன்ஷிப் சார்ந்த வகையில் நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிற விஷயங்களை மற்றவங்க கிட்ட சொல்லாமல் இருந்தாலே போதும், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பிரச்சனை இருந்தால் கூட அதை சார்ட் அவுட் ஆகும். உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைகள் கிளியர் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக சில தகவல்கள் கிடைக்கும்.
சில ஐடியாஸ் வந்து கிடைக்கும், சில சஜஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படி சஜஷன் எடுத்துக்கலாமே தவிர்த்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் 3வது நபர் யாரையும் குறுக்கீடு செய்யக்கூடாது. அண்ட் உங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் வெளியில் ஷேர் பண்ணாமல் இருக்கிறதே உங்களுக்கு இந்த மாதம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இருக்குது. பிரச்சனைகள் இருந்தாலும் அது சார்ட் அவுட் ஆகிடும். ஸோ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் தனித்து செயல்படணும் அப்படின்னு இருக்குது. மோஸ்ட்லி உங்களோட பார்ட்னர்கிட்ட கூட தேவையில்லாத விஷயங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடுறத தவிர்த்துட்டா நல்லாயிருக்கும். ஸோ உங்களுடைய தனிப்பட்ட டைம் ஒதுக்குனீங்கன்னா கூட உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சரியாகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் தனியாக ஸ்பேஸ் விட்டு இருந்தால் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ சிம்ம ராசி இந்த அக்டோபர் மாதத்தில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அக்டோபர் மாதத்துக்கான பணம் மற்றும் பொருள் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய விஷயத்த வாங்குறதா இருக்கட்டும், இல்லை புதிய வருமானம், புதிய பணவரவு வர்றதா இருக்கட்டும், இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். ஸோ பண ரீதியான விஷயங்களை வந்து ஆக்ஷன் ஃபார்வர்ட்லேயே தான் இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சிட்டே இருப்பீங்க, அதற்கான பெனிஃபிட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏதாவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை ஃப்யூச்சருக்கான விஷயங்களை நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, பணம் சார்ந்த பொருள் சார்ந்த விஷயங்களில் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் சூரிய பகவானுடைய அந்த ஒரு எனர்ஜி உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால பணம் பொருள் சார்ந்த விஷயங்களில் அது வந்து உங்களுக்கு பிரதிபலிக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் இந்த மாதம். ஸோ சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் சிம்மராசி இந்த மாதம் உங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வேலை தொழில் சார்ந்த இடங்கள்ல நீங்க ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும், உஷாராக இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ ஒரு அவேக்னிங்கோடு இருக்கிறீங்க அப்படின்ற போது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றங்கள், ஒரு துரோகங்கள் இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துடலாம். ஏன்னா உங்களுடைய பொசிஷனை காலி பண்ணுறதுக்கும் அந்த பொசிஷனுக்கு இன்னொருத்தவங்க வர்றதுக்கும் கூட இருந்துக்கிட்டே உங்களை கவிழ்க்கிறதுக்கான சூழ்ச்சி வேலைகளும் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ உங்களோட மைண்டு மட்டும் தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா யார் உங்களுக்கு சூழ்ச்சி பண்ணுறா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் ஆல்ரெடி அந்த மாதிரியான ஒரு துரோகத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கீங்க, ஒரு சூழ்ச்சிகளை ஃபேஸ் பண்ணி வந்திருக்கீங்கன்னா அது யார் எதுக்கு பண்ணாங்க எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு வந்து தெரிய வரும். அந்த மாதிரி ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படலைன்னா இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது. அண்ட் எந்த பேகேஜஸையும் கேரி பண்ணக்கூடாது. ஸோ உங்களுடைய வேலை செய்கிற கொலீக்ஸ்கிட்டேயோ உங்களுடைய ஸ்டாஃப்ஸ்கிட்டேயோ அவங்க பண்ண குறைகளை நீங்கள் இந்த மாதம் கேரி ஓவர் பண்ணி நீங்கள் அவங்களோட சேர்ந்து வேலை செய்யக்கூடாது. இதனால் உங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஸோ சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், அண்ட் விட்டு கொடுத்து போகணும், அனலைஸ் பண்ணணும். நீங்கள் படிக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய இந்த படிப்பு ஃபியூச்சருக்கு எப்படி ஒரு இம்பேக்ட் கொடுக்கும், எந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும், அண்ட் உங்களுடைய இந்த நடவடிக்கைகள்லாம் உங்களுடைய படிப்பை எந்த அளவில் பாதிக்கும், இதை பற்றின ஒரு அனலைஸ்லாம் நீங்கள் பண்ணி பார்க்கணும். பொறுமையாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். மோஸ்ட்லி பெரியவங்களுக்கு விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா கூட நல்ல விதமாக எல்லாமே அமையும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இந்த மாதம் பொறுமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வரக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்த்திடலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ எப்போவுமே ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் செட்டோடையோ இருக்கணும், அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க, படிப்பு சார்ந்து அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். ஸோ சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதம் உங்களுடைய தேக பலம், தேக ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு இருக்கு. ஸோ உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத மற்றவங்களுக்கு நீங்கள் செயல்படுத்துவீங்க, காண்பிப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுற விதமாக, என்கரேஜ் பண்ணுற விதமாக சில விஷயங்களும் உங்களை சுற்றி வந்து நடக்கும் அப்படின்னு இருக்குது. உங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்னன்றதும் மற்றவங்களுக்கு தெரிய வரும், உங்களுடைய பவர் என்ன அப்படின்றதும் மற்றவங்களுக்கு தெரிய வரும்.
ஸோ இதற்கான செயல்களில் தான் நீங்கள் இந்த மாதம் அதிகமாக ஈடுபடுவீங்க. ஸோ அப்படி ஈடுபடும் போது கண்டிப்பாக அதற்கான ஒரு அவுட்கம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ சிம்ம ராசி இந்த அக்டோபர் மாதத்துக்கான டாரோ கார்ட் ரீடிங் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போது இந்த மாதம் நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ சிம்ம ராசி இந்த மாதம் நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் பார்த்தீங்கன்னா இந்திர பகவான். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய இந்திரன். இந்த இந்திர பகவானை நீங்கள் வந்து வழிபடணும். இந்த மாதம் அதிகமாக இந்திர பகவானுக்கு நீங்கள் போயிட்டு விளக்கு போட்டு கூட வழிபடலாம். ஸோ வீட்டில் இருந்தபடியே கூட மெடிடேஷன் மூலிமா வழிபடலாம். ஸோ இவரை வழிபடுறதுனால உங்களுக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து முடிவுக்கு வரும். உங்களுடைய உடல் நலம் சீராகும் அப்படின்னு இருக்குது. அண்ட் உங்களுக்கு தேவையான ஒரு வெல்த், சக்ஸஸ், வெற்றி, வளம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் இந்த பகவான் உங்களுக்கு உதவி புரிவார். அண்ட் உங்களுடைய நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன்லேயோ ஏதாவது ஒரு லைஃப்லேயோ ஒரு லீடர்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க, லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்ற போது அதை நீங்கள் சிறப்பாக செய்வீங்க. நீங்கள் எந்த காரியத்தை முன்னுதாரணமாக எடுத்து பண்ணாலும், நீங்கள் எந்த காரியத்தை தலைமை எடுத்து பண்ணாலும் நடத்தினாலும் அந்த காரியத்தை உங்களால் கரெக்டாக செய்ய முடியும் இந்த பகவானை வழிபடுறதுனால. அண்ட் உங்களுடைய கோபத்தினால ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாச்சுன்னா கூட அந்த பிரச்சனை தலைக்கு வந்து தலைப்பாகையோட போகிற மாதிரி அந்த சூழல்கள் உங்களுக்கு உருவாக்கிடும். அப்போ இந்த மாதம் நீங்க இந்திர பகவானை வழிபடுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரியான நன்மைகள்லாம் ஏற்பட இருக்கு அப்படின்றது தான் உங்களுக்கான ரீடிங்ல வருது. ஸோ சிம்ம ராசி இந்த அக்டோபர் மாதத்திற்கான டாரோ கார்ட் ரீடிங் அண்ட் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கக்கூடிய ஏதாவது வேண்டுதல்கள், விருப்பங்கள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறத்துக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். நன்றி.